அனைவருக்கும் வணக்கம். பிரசாபித்மி மகா தெய்வாதிமே தன்னோருத்திர பிரஜிதேது. சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்தந்த திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு எஜுர் உபகர்மா ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டம் என்றாலும் பூணூல் மாற்றிக்கொள்ள வேண்டும். யக்னோ பவித்ரம். அப்போ யக்னோ பவித்ரம் ஏன் மாற்றிக்கொள்ளணும்? 96 இலை கொண்ட ஒரு பூணூல் பிடி சொல்லுவோம். அப்போ இந்த வருஷம் ஆவணி மாதம் பௌர்ணமியில் வரக்கூடிய ஆவணி அவிட்டம் அருமையாக பலன் கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வருது. ஆகவே அனைவரும் இந்த ஆவணி அவிட்டத்தில் அவங்கவுங்களுடைய சம்பிரதாயம் பிரகாரம் பொதுவாகவே சொல்லுவோம், எல்லா தரப்பும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் பின்பற்றலாம் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் தான். இந்த ஆவணி அவிட்டத்தில் அவ்வளோ மகிமை, என்னென்ன சாபம் இருக்கோ, என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த மந்திரம் மூலமாக நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். அதுதான் நாள்தோறும் செய்தவற்றை நல்லுறக்கம் கொள்வதன் முன் கணித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவ தொடர்பு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம செஞ்ச பீடைகள் இந்த ஜபம் செய்யும்போது நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது. அது பேர் தான் மகா சங்கல்பம்லாம் சொல்லி அந்த தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க. அமாவாசை தர்ப்பணம் வேறு, காமகிருஷ்ணி தர்ப்பணம் வேறு. அப்போ காமகிருஷ்ணி ஜபம் பண்ணணும். செய்ய 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 அந்த பாவம் நிவர்த்தி ஆகுது. 1000 முறை செய்ய சொல்லுவோம். இப்போ அவகாசம் இல்லை, கூட்டம் அதிகமாக இருக்குது. 108 இல்லை 27 போதும். சில இடத்துல 11 முறை சொன்னாலே போதுங்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பேட்ச் இருக்குது, அடுத்த நபர் தொடர்பு கொண்டு. அப்போ நீங்களாக புனல் மாற்றிக்கொள்வதாக இருந்தால், உங்கள் அந்த சடங்கு சம்பிரதாயம் சங்கல்பம்லாம் செய்து கொள்வதாக இருந்தால், முழுமையாக அந்த சங்கல்பம் செய்து கொண்டு 1008 முறை இந்த காமகிருஷ்ணன் ஜபம் பண்ணி அந்த தர்ப்பணம் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நலங்களும் சேரும். எப்படி பெண்களுக்கு ஒரு மாங்கல்யம் முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு பூணல் முக்கியம். அப்போ அது ஒரு சம்பிரதாயம் இல்லை, நம்ம பிரம்ம இயக்கம் சொல்லலாம். பிரம்ம சொர்பமாக நம்ம வாழ்கிறோம். அதனால தான் பிரம்ம இயக்கம் பெறதுக்கு ஒரு யாகத்துக்கு சமம். அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பூணலுக்கு மதிப்பு, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. என்ன போடுவோங்க, ஒரு நாள் போடுவோம், 2 நாள் கழட்டிடுவோம், தூங்கும்போது கழட்டி வச்சுருவோம், எங்கேயா விசேஷ நேரம் தான் போடுவோம். அதெல்லாம் கிடையாது. 24 மணி நேரம் அந்த பூணல் நம்ம உடம்புல இருக்கணும் எப்பவுமே. அது நம்மளுக்கு மதத்தினுடைய தர்மம், இந்த தர்மம். அந்த தர்மத்தை கையாளும் போது அந்த பூணலுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் பிரம்மஸ்வரூபம். 96 இலை கொண்ட ஒரு பிடி, ஒரு யக்ன பவித்ரம். அப்போ யக்ன பவித்ரம் தாரக மகாமத ரிஷிய பரபரம ரிஷிகி அனுஷ்டுப் சந்தகா யக்னோ பவித்ர தேவதா பரமம் பவித்ரம் பிரஜாபதி ஆயுஷ்மம் கரிஷமதி அப்படின்னு நிறைய மந்திரம் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி இந்த மந்திரங்கள் சொர்பமாக அந்த பூணில் அணிந்து கொள்ளும்போது ரிஷி தர்ப்பணம்லாம் செய்து, காண்டகிருஷி தர்ப்பணம்லாம் செய்து, காயத்ரி ஜபம் அது தொடர்ந்து காயத்ரி ஜபம் செய்து இந்த பூணல் மாற்றிக்கொள்ளும் போது இறைவனே நம்மளுக்கு உடம்புல ஐக்கியமாகிறதுக்கு சமம். அதனால்தான் ஒரு கல்யாண நேரம் கூட மதத்தார் கூட கல்யாண நேரம் ஒரு பூணல் போடாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நாளாவது அந்த பூணல் போட்டுருவாங்க. யக்ன பவித்ரம் வேணும், பிரம்மச்சாரியமே அடுத்த நிலைக்கு போகணும். அப்போ உபதேசம் வேணும். அப்போ பூணல் இல்லாமல் திருமணம் நேரம் பூணல் போடுறோம். வாழ்க்கையில் பூணல் போட்டது கிடையாது, அது என்னன்னு தெரியாது. ஆனால் கல்யாண நேரம் அந்த ஐயர் போட்டுறார். அப்போ எதுக்கு இது அத்தியாவசியம்? நீ ஒரு மாங்கல்ய தாரணம் ஆகும்போது நீ ஒரு ஆண் மகனாக இருந்து, ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருந்து, விஷ்ணு ஸ்வரூபமாக இருந்து, சிவஸ்வரூபமாக இருந்து, அந்த அம்பிகை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெண்ணை நீ கரம் பிடிக்கும் போது உனக்கு பிரம்மனுடைய அனுகிரகம் வேணும்.
அதனால் அதெல்லாம் வந்து சொல்லுது. அதனால் காயத்ரி ஜபம்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் அடைய செய்யணும். ஓம் பூர்பவஸ்வஹ தத்சருண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரஜோதயாத் என்ற காயத்ரி மந்திரம் உங்களால் முடிஞ்ச 108 முறை சொல்லுங்கள், அல்லது 27 முறையாது, 54 அந்த மாதிரி சொல்லலாம். 54 2 ட்ரிப்பு சொன்னால் 108, 27 4 முறை சொன்னால் தான் 108 ஆகும். ஆகவே ஒவ்வொரு மண்டலமாக பிரிஞ்சது 48 என்ன எதுக்கு பிரிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கோடு தான் பிரிச்சிருக்காங்க. அதனால் அந்த பூணுக்கு மரியாதை கொடுக்கணும். பிராமணன் மட்டும்தான் போட்டிருக்காங்க, சத்திரியன் போடக்கூடாதா, மற்ற இனத்தரை போடக்கூடாதா, மற்ற ஜாதிக்காரன் போடக்கூடாது, எதுவுமே கிடையாது. எல்லா இனத்தர் போடலாம், எல்லா ஜாதிக்காரன் போடலாம். ஆண் மகனாக இருந்தால் தாராளமாக போடலாம். பெண்களுக்கு தவிர, பெண்களுக்கு மாங்கல்ய தாரணம், ஆண்களுக்கு யக்ன பவித்திரம். அதனால் அந்த யக்ன பவித்திரம் பிரம்மச்சாரி நீ எல்லாத்துக்கும் தகுதி உடையவன் ஆக போகிற அப்படின்னு சொல்லும் போது 7 வயதில் பூணூல் போட்டுடணும். நீ அனைத்து காரியம் செய்ய தகுதி உடையவன். எப்படி சொல்கிறது, அனைத்து வேலைகள் செய்ய தகுதி உடையவன். நீ பூணூல் போட்டேன்னா எந்த வேலை செஞ்சாலும் தகுதி இல்லாதவன் ஆகிடும். இப்போ அங்கீகாரம் கொடுக்குது. அதனால தான் திருமண நேரம் பூணூல் போடுறோம். மற்ற இனத்தாரு கூட திருமண நேரம் போல எல்லா காரியம் செய்ய நீ தகுதி உடையவனாக உன்னை ஆக்கிறோம். முதல்ல எல்லாரும் நடத்தணும், நல்லாரம் ஆக்கணும். அப்போ தகுதி, அப்போ 7 வயசுல அந்த தகுதி பிரம்மச்சாரியத்துக்கு உண்டான தகுதி நம்ம கொடுக்கும்போது இயற்கையவே நம்மளுக்கு வேற ஆனந்தம் கொள்ளும். அதனால பிரம்மச்சாரிகளும் 1 பூணூல், கிரகஸ்தருக்கு 2 பூணூல், தீட்சை வாங்கினவருக்கும் சஷ்டி பூர்த்தி ஆனவங்களுக்கு 3 பூணூல், அதான் 3 முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டு நம்ம வந்து அந்த கடனை வந்து நிறைவேற்றி செய்து கொள்ளணும். ஆகவே இந்த பூணூல் மாற்றிக்கொள்வது சிவபெருமானுக்கும் பிரம்மானுக்கும் நாராயணனுக்கும் நன்றி செலுத்துக்குண்டான தருணம். ஆகவே காயத்ரி தேவி மந்திரம் சொல்லி சூரிய பகவானுடைய ஆர்க்கியம் விட்டு ஜபம் செய்து வாழ்வாங்க வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.